சார் வணக்கம். வணக்கம் நிர்மல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஓகே தான் சார். ரொம்ப நல்லாலாம் இல்லை சார். திண்டுக்கல் தொகுதி, திண்டுக்கல் மாவட்டம் சார். திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதிகள் 7 தொகுதிகள் இருக்குது சார். சரி, திண்டுக்கல் மாவட்டம் வந்து ஒரேடியாவுடைய திமுக பக்கமும் சாயாது, அதிமுக பக்கமும் சாயாது, ஓரளவு நியூட்ரலாக இருக்கிற மாவட்டம். அங்கே தான் வந்து இந்த தென்பகுதி கொஞ்சம் தொடங்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலம் வந்து முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தொகுதி. அங்கே மொத்தம் 7 தொகுதிகள் இருக்குது. திண்டுக்கல் வந்து கொஞ்சம் மலையும் சார்ந்த பகுதி. கொஞ்சம் விவசாயம் தான் அங்கே பிரதான தொழில். ஸோ இதெல்லாம் திண்டுக்கலோட சிறப்பம்சங்கள். ஓகே சார். முதல்ல வந்து பழனி தொகுதிகளிலிருந்து ஆரம்பிக்கலாம் சார். ஸோ பழனி தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2016 ஆகட்டும் 2021 ஆகட்டும், ஐபி செந்தில்குமார் அவர்கள் தான் வந்து 1,00,000 வாக்குகள் வந்துட்டு வாங்கியிருக்காரு 2 தேர்தலுமே. ஆனால் இந்த டைம் அந்த தொகுதியை வந்து சிபிஎம்முக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் சிபிஎம் கொடுத்தாங்கன்னு தெரியவே இல்லை. ஏன்னா அவர் வந்து வேறு தொகுதி மாட்டார் சார். யார்? பெரிய செந்தில்குமார். சரி, ஐபி செந்தில்குமார் வந்து வேறு தொகுதி மாதத்தால் வந்து இந்த தொகுதியை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து யார் இங்கே நிற்கிறாங்கன்னா, பாண்டி வந்து சிபிஎம் சார்பாக நிற்கிறாங்க. அதே போல் ரவி மனோகரன் அவர்கள் வந்து ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. முருகேஸ்வரி அவர்கள் வந்து நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாங்க. அதே போல் பிரவீன்குமார் அவர்கள் டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் நிற்கிறாங்க, ஏடிஎம்கே சார்பாக அவங்க சொந்த சின்னத்தில் நிற்கிறாங்க. இது வந்து ஏடிஎம்கேக்கு பெரிய ப்ளஸ்ஸு. 2 முறை வந்து செந்தில்குமார் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 237,000 ஓட்டுகள் வந்து மொத்த வாக்குகள். யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிபிஎம் இருக்கிறதால வந்து அதிமுகவுக்கு வந்து கிரவுண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி வந்து செந்தில்குமார் வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, அதாவது செந்தில்குமாருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை இல்லை, அது திமுகவுக்கான ஒரு எதிர்ப்பு அலை. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல, அது திமுகவுக்கு எதிரானது. திமுகவுக்கு வந்து 2-3 விஷயங்கள் தான் களத்தில் வந்து எதிர்விக்கதாக சொல்கிறாங்க. 1000 ரூபா நாங்கள் கொடுத்துருக்காங்களா அது. அதே போல் இலவச பேருந்து. அது நான் எங்கே இந்த இலவச பேருந்துன்னா, சென்னை மாதிரியான சிட்டிகள் தான் ஓரளவு எதிரொலிக்குது, கிராமப்புறங்களில் எதிரொலிக்கல சார். சென்னையில் கூட இலவச பேருந்துகள் அந்த அளவுக்கு பார்க்க முடியல சார். இல்லை, விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஏதாவது ஒரு பஸ் தான் சார் வருது. இல்லை வருது, நிறைய பஸ் வருது. ஸோ விடியல் பயணம் போது, ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி ஆண்களுக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மாதம் 2,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சார் இன்னொன்று சார், அந்த 5,000 ரூபாய் அதுக்கு முன்னாடி இந்த பொங்கலுக்கு கொடுத்த 3,000 ரூபாய்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகலையே சார் களத்தில்? இல்லை, ரிஃப்ளெக்ட் அதெல்லாம் மறந்துட்டாங்க. நீங்கள் அதான் எனக்கு அதை யோசிக்கிறேன். அதை வச்சு யாரும் அவங்களே ஓட்டுலாம். அது வந்து இது பீகாரில் வந்து யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் அதை மறந்துட்டாங்களே. ஸோ அதனால் வந்து ரவிமோகன் அவர்கள் வந்து களத்தில் வந்து முன்னணியில் இருக்கார். சார் அடுத்து வந்து ஒட்டன்சத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி. இங்கே வந்து சக்கரபாணி அவர்கள் வந்து எப்பயுமே நிற்பார். கடந்த 3 முறையும் சக்கரபாணி அவர்கள் தான் வந்து நின்றுருக்காரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யார் நிற்கிறாங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக விடியல் சேகர் அவர்கள் நிற்கிறார். விடியல் சேகர் அவர்கள் வந்து காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்தார். விடியல் சேகர் நான் அவெல்லாம் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். சக்கரபாணி அவர்கள் வந்து அமைச்சர். ரகுபதி அவர்கள் வந்து என்டிகே சார்பாக நிற்கிறாரு. மோகன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாரு. ஸோ இங்கே மீண்டும் வந்து சக்கரபாணி அவர்கள் வந்து போட்டிடுறாரு. எந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த அளவுக்கு வாக்கு பிரிக்கும்னு தெரியல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, எல்லாமே இருந்தாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து இங்கே நிற்குது. இங்கே சக்கரபாணி தான் வந்து முன்னணியில் இருக்கார். களம் வந்து அவருக்கு சாதகமாக தான் இருக்குது. சார் அடுத்து வந்து ஆத்தூர் தொகுதி. ஸோ ஆத்தூரும் 2 ஆத்தூர் தொகுதி இருக்கா. ஒன்று சேலம் ஆத்தூர், இன்னொன்று வந்து திண்டுக்கல் ஆத்தூர். ஸோ இந்த ஆத்தூர் தொகுதி வரைக்கும் ஐ பெரியசாமி அவர்கள் தான் வந்து தொடர்ந்து நின்றுக்கிறாரு. இந்த முறையும் வந்து ஐ பெரியசாமி அவர்களுக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. விஸ்வநாதன் அவர்களுக்கு ஏடிஎம்கே சார்பாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் நாம் தமிழர் சார்பாக சைமன் ஜஸ்டின் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கலைச்செல்வி அவர்களுக்கு வந்து இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்து ஐ பெரியசாமியோட கோட்டைனே சொல்லலாம் ஆத்தூரை. எங்கே வந்து திமுக தோட்டாலும் இங்கே வந்து தோல்வியே வந்து தழுவாத ஒரு தொகுதினா அது இந்த தொகுதி தான், ஆத்தூர் தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது அவருக்கு. பெருசாக வந்து கெட்ட பேரே இல்லை ஐபிக்கு. ஸோ என்ன தான் வயசானாலும் இன்னும் களத்தில் நிற்கிறாரு. அவர் வந்து வெற்றியை பெறுவார். களத்துலேயும் அவர் தான் முன்னணியில் இருக்கார். பட் இந்த இடத்த வந்து டிவிகேவோட இன்ஃப்ளூயன்ஸு இல்லை, அவங்க எந்த அளவுக்கு வாக்குகளை வந்து வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா டிவிகே வந்து பல தொகுதி இருக்கிற மைனாரிட்டிஸ் ஓட்டை வந்து வாங்குறாங்க. சைமன் ஜஸ்டின் வந்து ஒரு பக்கம் வந்து நிற்கிறாரு, கலைச்செல்வி நிற்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து நிற்கட்டும். ஏன்னா ஜென்சியோட ஓட்டு யாருக்கு போகுதுன்னு தெரில. ஐபிக்கு அவர்களுக்கு போனால் அவர் வெற்றி பெறுவார், இல்லைனா வந்து ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இதுவே இழுபறின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தொடர்ந்து ஐபி அவர்கள் வந்து ஜெயிச்சுட்டு வராரு. என்னால் இதில் கருத்தே கூற முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நான் இங்கே வந்து ஐபிக்கு தான் நான் வாய்ப்பு கொடுக்குறேன். சார் அடுத்து வந்து நிலக்கோட்டை. ஸோ நிலக்கோட்டையில் வந்து ஏடிஎம்கே வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து நிலக்கோட்டையில் அது ரிசர்வ் தொகுதி, எஸ்சி ரிசர்வ் தொகுதி. ஸோ நாகஜோதி அவர்கள் வந்து டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. அதே போல் தேன்மொழி அவர்கள் வந்து அதிமுக சார்பாக நிற்கிறாங்க.
கைலி ராஜன் அவர்கள் வந்து என்டிகே சார்பாகவும், ஐயனார் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து தேன்மொழி இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நாகஜோதி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க திமுக சார்பாக. தேன்மொழி அவர்களுக்கு வந்து அதிமுக அவங்க தான் சிட்டிங் எம்எல்ஏ. ஸோ மீண்டும் வந்து தேன்மொழி தான் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தேன்மொழிக்கு வந்து பெருசாக ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. ஏன்னா 2016லேயும் சரி வாக்கு ஏறிருக்கு. அதுக்கப்புறம் 2021 அவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சிலையும் வந்து தேன்மொழிக்கு வாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, குறையில. இதை வச்சு பார்க்கும்போது தேன்மொழி அவர்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஐயனார் அவர்கள் வந்து யாரோட வாக்கு வாங்க போகிறான்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். சார் அடுத்து வந்து நத்தம். இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறது வந்து நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இருக்கார். நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த ஐம்பெரும் தலைவர்களில் ஐவர் குழு ஒரு குழு, நால்வர் அணி, ஐவர் குழு, அந்த ஐவர் குழுவில் வந்து ஒரு ஆள், முக்கியமான ஆள். ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை, நத்தம் விஸ்வநாதன் அவர்களை வந்து ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கி வைக்கல சார், அவங்க நத்தம் தொகுதியிலிருந்து தான் வெற்றி பெற்றிருப்பாரு. 2016 ஆத்தூர் தொகுதியில் வந்து ஐ பெரியசாமிக்கு எதிராக வேணுனே போட்டு தோக்கடிச்சாங்க. அந்த மாதிரி வந்து வைத்தியலிங்கத்தையும் அவுட் பண்ணாங்க சார். அது என்ன காரணம் தெரியல, பட் அவங்க வந்து உள்ளே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தமிழக தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசுவார். அவர் வந்து டிஎம்கே சார்பாக அங்கே நிற்கிறாங்க நத்தத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்சு நத்தம் விஸ்வநாதன் ஈஸியாக வென்றுவார். ரமேஷ் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாரு. அழகாமாவில் வந்து என்டிகே சார்பாக வந்து நிற்கிறாங்க. சரி, இது வந்து நத்தம் விஸ்வநாதன் வென்றுவார். இங்கே வந்து நத்தன் விஸ்வநாதன் அவர் பெரிய ஆள், அப்போ வந்து இருக்கார், ரொம்ப காலமாக வந்து அரசியலில் இருக்கார். இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அவங்க ஊரில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது என்னோட சீனியர் அவங்களோட ஆசீர்வாதத்தால் தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்பாரு. அவங்க வந்து ஸ்டேஜில் நிற்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சீனியர். அதை தான் சொல்கிறேன்ல, ஜெயலலிதாவே ஓரம் கட்டினாங்க. ஆனால் இவர் நம்மளுக்கு வேணும், கட்சியில் வந்து ஒரு மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. இல்லை, இவருக்கு வந்து திமுக சார்பாக நிறையா அழைப்புலாம் வந்ததாக ஒரு கேள்வி இருக்குது சார். இல்லை, அவர் நிறைய கட்சியிலேருந்து அழைப்பு வந்துச்சு. அவர் தான் போல நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் போல. இப்போது செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டார், ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டார், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள்லாம் போல. அதனால தான் இன்னுமே வந்து அவரை தக்க வச்சுருக்காங்க அங்கே. சார் அடுத்து வந்து திண்டுக்கல், இதுவும் ஒரு முக்கியமான தொகுதி சார். இப்போ திண்டுக்கல் வந்து மாவட்ட தலைநகரம், அது முக்கியமான தொகுதி வேறு. ஸோ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து ஏடிஎம்கே தான் எப்போவுமே, அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவரும் வந்து ரொம்ப சீனியர். அவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் ஜெயலலிதா காலகட்டங்கள்லாம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தான் அவர் நிற்க வைப்பாங்களாம். அவர் 2016 தான் அவருக்கு வந்து சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆகிட்டு போனாங்க. அது அவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஐபி செந்தில்குமார் வந்து அங்கேருந்து தொகுதி மாறுறாரு, அவர் வந்து இங்கே நிற்கிறாரு. இந்த இடத்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நிற்கிறார். சார் இன்னொன்று என்னென்னா, திண்டுக்கல்ல தான் முதல்ல வந்து ஏடிஎம்கே நின்னாங்களா சார்? திண்டுக்கல்ல தான் வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அங்கே தான் இரட்டை இலட்சணத்தில் முதல்ல நிற்கிறாங்க. மூக்கையான்னு சொல்லிட்டு மூக்கையா தேவர். ஸோ அங்கே தான் இரட்டை இலட்சணத்தில் வந்து நிற்கிறாரு. அது இன்னமும் அந்த சென்டிமெண்ட் இருக்குமா சார் அங்கே? இல்லை, இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டை தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இவர் தொகுதி மாதிரி ஐபி செந்தில்குமார் நிற்கிறாரு. இதெல்லாம் வந்து பெரிய மைனஸு டிஎம்கேக்கு. இவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வேறு, திண்டுக்கல் சீனிவாசன். ஸோ அதெல்லாம் அவருக்கு ப்ளஸ்ஸு. நசீர் ராஜா இஸ்லாமியர் வாக்குகளை வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக பிரிப்பார். முத்தரசி அவர்கள் வந்து நாம் தமிழர் சார்பாக வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்து நான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு தான் வந்து கொடுப்பேன் சார். அடுத்து வந்து வேடசந்தூர். ஸோ வேடசந்தூரில் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்குது காந்திராஜன் அவர்கள். ஸோ காந்திராஜன் அவர்கள் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் மீண்டும் வந்து அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க டிஎம்கேல. விபிபி பரமசிவம் அவர்களுக்கு வந்து இங்கே அதிமுக சார்பாக, ஏன்னா அவர் 2016 வந்து அமைச்சராக இருந்தார். அதே போல் அவருக்கு வந்து பெருசாக அலிகேஷன் இல்லை. இந்த முறை வந்து அவருக்கு அதிமுக சார்பாக வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உசைன் அவர்கள் நிற்கிறாங்க என்டிகே சார்பாக. நாகஜோதி அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சார்பாக வந்து நிற்கிறாங்க ஒருத்தவங்க. இங்கே காந்திராஜன் அவர்கள் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். மீண்டும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து நான் யாருக்கு வந்து சொல்லுவேன்னா, அதிமுக தான் வந்து களத்தில் முன்னணியில் இருக்கார். அவர் விபிபி பரமசிவம் அவர்கள் வந்து களத்தில் முன்னிருக்காரு. அதுக்கான காரணம் என்னென்னா, 2011 வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, 2016 வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? 2021 அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்னென்னா, கட்சியில் வந்து குழப்பம் இருந்தது. அதிமுகவில் ஒரு பக்கம் தினகரன் பிரிஞ்சு போனார், சசிகலா ஒரு பக்கம் போனாங்க, ஓபிஎஸ் அவர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார், சின்ன பிரச்சனை. அப்புறம் தினகரன் வந்து தனியாக போய் வாக்குகள் பிடிச்சல, அது ஒரு விஷயம். பிஜேபி இருந்துச்சு, எதிர்ப்பலை இருந்துச்சு, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. அதனால தான் 2011 2016 அதிமுக எங்கெல்லாம் வந்து வெற்றி பெற்றார்களோ, இப்போ 2021 வந்து வெற்றி பெறாமல் வந்திருப்பாங்க. நான் 2026 என்ன சொல்கிறேன்னா, அந்த தொகுதி அதிமுகவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து பெரும்பாலான தொகுதிகளில் வந்து நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். அடுத்து தேனி தொகுதி சார். தேனி மாவட்டம் முக்கியமான மாவட்டம். முன்னாள் முதல்வர் வந்து அங்கே நிற்கிறாரு, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். தமிழ்நாட்டு வரலாற்றிலே வந்து அப்படியான ஒரு சம்பவம் வந்து நடந்ததே இல்லை. 3 முறை முதல்வர், அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர். அவர் போயிட்டு வந்து திமுகவில் இணைவதெல்லாம் வந்து ஒரு பெரிய
எப்படி சொல்கிறது, அவரோட பர்சனல் இமேஜுக்கு வந்து ஒரு பெரிய டேமேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் வந்து இங்கே வந்து 4 தொகுதியில் இருக்குது. கம்பம், பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார். முதல்ல வந்து இப்போது ஆண்டிப்பட்டி சார். ஸோ ஆண்டிப்பட்டி எப்போவுமே வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அதிமுகவோட கோட்டைன்னா, எனக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆண்டிப்பட்டியில் ஒரு டைம் நின்னாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2001 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து அந்த சென்டிமெண்ட் இருக்குது, அம்மா நின்ன தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு. டிஎம்கே சார்பாக வந்து மகாராஜன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. அவர் தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏ. இதில் என்ன ஒன்றா, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. லோகிராஜனும் மகாராஜனும். மகாராஜன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள். ஸோ அருணாதேவி வந்து என்டிகே சார்பாக நிற்கிறாங்க. பாண்டி அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. தேனி வந்து ஒரு நகர்ப்புறமாக இருக்குது. இன்னும் அங்கே என்ன பெரிய பிரச்சனைன்னா, ஓபிஎஸ் வந்து அந்த பக்கம் போயிட்டார். இது வந்து தேனி நகரத்தில் வந்து எதிரொலிக்குமா பார்த்தீங்கன்னா இல்லை. தேனியில் வந்து கொஞ்சம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து அங்கங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஓட்டெல்லாம் வந்து டிவிகேக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேனி தொகுதியில் வந்து நான் லோகிராஜன் அவர்களுக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா அங்கே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அது வந்து பெரிய செட்பேக்காக வந்து திமுகவுக்கு அமையும். 2011 2016 வந்து அங்கே தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து வெற்றி பெறாரு அதிமுக சார்பாக. இப்போ அவர் வந்து டிஎம்கேக்கு போயிட்டார். அங்கே இருக்கிற பெரும் தலைகள் எல்லாமே டிஎம்கே போயிடுச்சு. ஆனால் டிஎம்கே மேலேயும் ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதை வந்து எப்படி சரி கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து அங்கேயே பயங்கர கோஷ்டி புஷில் இருக்குது. ஓபிஎஸ் அணியா இல்லை வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் அணியா. தினகரன், ஓபிஎஸ், தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒரு காலத்தில் வந்து க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் 3 பேருமே. தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து டிடிவி தினகரன் கூடயே ரொம்ப நாள் பயணித்தார். செந்தில் பாலாஜி பயணித்தார். அதே போல் இறந்துட்டார். வெற்றிவேல் இறந்துட்டார். மேலூர் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவர் கூட இருந்தாங்க. இப்போ பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஸோ டிடிவி தினகரன் வந்து அமமுக வந்து அங்கே இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் லோகிராஜனுக்கு. நான் ஆண்டிப்பட்டி தொகுதியை வந்து அந்த ஏடிஎம்கே சென்டிமெண்ட்டுக்காக வந்து சார், இதில் அண்ணன் ஜெயிப்பாரா தம்பி தான் வந்து களத்தில். ஏன்னா ஆக்சுவலாக 3 தேர்தலில் அண்ணன்ட்ட வந்து தோற்றுருக்காரு. 3 தேர்தலில் தோற்றுருக்காரா? ஒரு இடைத்தேர்தலில் தோற்றுருக்காரு. அப்புறம் கடந்த தேர்தலில் தோற்றுருக்காரு. கிட்டத்தட்ட 2 தேர்தலில் தோற்றுருக்காரு. இது 3ஆவது தேதி அண்ணனை வந்து எதிர்கொள்கிறாரு. இந்த முறை வந்து லோகிராஜனுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் வந்து தமிழக வெற்றி கழகம். அவர்கள் வந்து திமுகவோட அந்த வாக்குகளை வந்து பெறுவாங்க. குறிப்பாக இஸ்லாமியர் வாக்கும், கிறிஸ்தவர் வாக்கும், நியூட்ரலாக வாக்கும், இளைஞர்களோட வாக்கும், தலித் வாக்குகளையும், பெண்களோட வாக்குகளையும் வந்து பாண்டி அவர்கள் வந்து பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சார், அடுத்து வந்து பெரியகுளம். சார், பெரியகுளத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதி. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடுக்கணும். எந்த சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தூக்கி வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி பெரியகுளத்தை வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து அமமுக சார்பாக கதிர்காம அவர்கள் இருக்கார், ஒரு எக்ஸ்எம்எல்ஏ. விமலா அவர்கள் வந்து என்டிகே சார்பாக இருக்காங்க. சபரி அவர்கள் வந்து டிவிகே சார்பாக இருக்கிறாரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து கதிர்காம அவர்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் விசிகேக்கு வந்து அங்கே வந்து கட்டமைப்பும் இல்லை. அதே போல் திமுகவினர் வந்து வேலை செய்வாங்களா இல்லைன்னு தெரில. ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவரோட சொந்த தொகுதியை விட்டு வரமாட்டாரு. இதெல்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பெரிய மைனஸ். அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கதிர்காமு அவர்களுக்கு தான் வந்து இந்த தொகுதியில் வந்து எப்படி சொல்கிறது, எட்ஜி இருக்குது. அவர் தான் வந்து முன்னிலையில் இருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். சார், அடுத்து வந்து போடி நாயக்கன். ஸோ போடி நாயக்கன் அவர்கள் தான் வந்து முன்னாள் 3 முறை முதல்வர், அதிமுக வந்து திமுகவுக்கு போனவர் பன்னீர்செல்வம் அவர் நிற்கிறாரு. அவருக்கு எதிராக வந்து நாராயணசாமி அவர்கள் நிற்கிறாரு. ஸோ நாராயணசாமி அவர்கள் வந்து ரொம்ப காலமாக வந்து அதிமுகவில் பயணிக்கக்கூடியவர். அதே போல் கலையரசு அவர்கள் என்டிகே சார்பாக, பிரகாஷ் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக வந்து நிற்கிறாங்க. என்னதான் ஒரு ஆக்சுவலாக வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது, ப்ளஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் களத்தில் முன்னில் இருக்கார். போடி நாயக்கனூரில் வந்து வெற்றி பெறுவதற்கு வந்து வாய்ப்பு வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அதிகமாகவே இருக்குது. சார், அடுத்து வந்து கம்பம். ஸோ கம்பம் வந்து கேரளாவோட அந்த பார்டரில் வரும். இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக வந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார். ராமகிருஷ்ணன் மீண்டும் ராமகிருஷ்ணனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எஸ்டிகே ஜக்கையன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜக்கையன் தான் அங்கே மாவட்ட செயலாளர். தேனி அதிமுக மாவட்ட செயலாளர் வந்து ஜக்கையன். அன்பு செல்வி வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. பிஎல்ஏ ஜனார்த் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. இங்கே வந்து ராமகிருஷ்ணனுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஜக்கையன் வந்து ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாரு. தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து ஆக்சுவலாக இதை கணிக்க முடியல. கம்பத்தில் வந்து கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. கேரளா சார்ந்தது அது, லைக் அந்த பார்டரில் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கம்பத்தில் ஜக்கையனா இல்லை ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்குது. பெருசாக வந்து இவங்க தான் வந்து மெஜாரிட்டியில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அவர் ஜக்கையன் வந்து 2014 வின் பண்ணியிருக்காரு. 2021 வந்து அதே ஓட்டில் வந்து ராமகிருஷ்ணன் வின் பண்ணிருக்காரு. இப்போ டிவிகே என்ற ஃபேக்டரில் லைக் ஜக்கைனா இல்லை ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி.